ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வர மாடர்ன் பைக்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு 200 சிசி இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க எல்லா பைக்லேயுமே கிக்கர் வந்து வைக்கிறது கிடையாது. செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஒரு பைக் எடுத்துக்கோங்க, பல்சர் RS 200 பைக் எடுத்துக்கோங்க, இல்லை Yamaha ஃபேஸர் பைக் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் தான், கிக்கர் கிடையாது. பைக் வந்து நார்மலாக நியூட்ரல் இருக்குது, செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுவே செகண்ட் கியர்லேயோ ஃபஸ்ட் கியர்லேயோ இருக்குது. அப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், கிளச்சை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளச்சை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுறப்ப பைக் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஏன் கிளச்சை பிடிக்கிறோம்? பொதுவாக நம்ம பதிவில் வந்து ஏற்கனவே கிளச்சை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கிளச் அப்படிங்கிறது இன்ஜினையும் கியர் பாக்ஸையும் கனெக்ட் பண்ணி இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவரை வீலுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவுற ஒரு மெம்பர் தான் வந்து கிளச். இன்ஜினில் ஃப்ளைவீல் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருக்கும், இதை பற்றியும் சொல்லியிருப்போம். ஃப்ளைவீல் அப்படிங்கிறது இன்ஜினோட கடைசி பகுதி. சாதாரணமாக ஒரு வீல், அந்த வீலோட வெளிப்புறத்தில் வந்து ஒரு கியர் டீத் இருக்கும், பல் சக்கரம் வந்து பொருத்தியிருப்பாங்க. அந்த ஃப்ளைவீலில் இருக்க அந்த பல் சக்கரத்தை வந்து ரிங் கியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நார்மலாக வண்டி நியூட்ரல் இருக்குது, செல்ஃப் ஸ்டார்ட் அடிக்கிறப்ப என்ன பண்ணும், பைக்கில் வந்து செல்ஃப் மோட்டர் வச்சுருப்பாங்க. அந்த மோட்டர் கூட வந்து ஒரு சின்ன கியர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், அதை வந்து பினியன் கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் ஸ்டார்ட் அடிக்கிறப்ப மோட்டர் சுற்றும், மோட்டர் சுற்றுறப்ப அது கூட கப்புள் பண்ணியிருக்க அந்த பினியன் கியர் வந்து சுற்றும். அந்த பினியன் கியர் என்ன பண்ணும், ஃப்ளைவீலில் இருக்க ரிங் கியரோட கனெக்ட் பண்ணி ஒரு 4-5 செகண்ட் வந்து ஃப்ளைவீலை வந்து சுற்றி விடும். ஃப்ளைவீல் ஒன்ஸ் வந்து இது மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதன் பிறகு வந்து தொடர்ந்து வந்து இன்ஜின் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, வீட்டிலலாம் அடுப்பு எரிக்கிறோம் அப்படின்னா, அடுப்பு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், மண்ணெண்ணெய் ஊற்றி பேப்பரை போட்டு கொளுத்தி விடுவோம். அதன் பிறகு எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா விறகு மட்டும்தான் கொடுத்துட்ருப்போம். அந்த மாதிரி செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறப்ப மோட்ரு சுற்றி பினியன் கியர் ரொட்டேட் ஆகி, பினியன் கியர் போய் ரிங் கியர் கூட கனெக்ட் ஆகி ஃப்ளைவீல் வந்து ஒன்ஸ் ரொட்டேட் ஆகிருச்சு அப்படின்னா அதன் பிறகு வந்து நம்ம வந்து பெட்ரோல் சப்ளை மட்டும் கொடுத்தோன்னா போதும், இன்ஜின் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். நார்மலாக நியூட்ரல் இருக்கிறப்ப என்ன இருக்கும் அப்படின்னா, ஃப்ளைவீல் மட்டும் தனியாக சுற்றும், கிளச்சும் கியர் பாக்ஸும் தனியாக இருக்கும், ஃப்ளைவீல் தனியாக இருக்கும். வண்டி நியூட்ரலில் இருக்கும் பொழுது அப்போ செல்ஃப் ஸ்டார்ட் அடிக்கணும் அப்படின்னா ஃப்ளைவீல் வந்து ஈஸியாக வந்து சுற்றிடும். அதுவே வண்டி கியரில் இருக்குது, ஃபஸ்ட் கியரில் இருக்குது, இல்லை செகண்ட் கியரில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் ஃப்ளைவீல் கூட கிளச்சும் கியர் பாக்ஸும் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு டைமில் பினியன் கியரால் வந்து ரிங் கியரை வந்து ரொட்டேட் பண்ண முடியாது, ஏன்னா எக்ஸ்ட்ரா லோடு வந்து ஆக்ட் ஆகிருக்கு. அந்த பினியன் கியர் செல்ஃப் மோட்டரோட டிசைனே எப்படி இருக்கும் அப்படின்னா, செல்ஃப் ஸ்டார்ட் அடிக்கணும் அப்படின்னா ஒரு 4-5 செகண்ட் மட்டும்தான் அந்த பினியன் கியர் வந்து சுற்றும், அதன் பிறகு வந்து டிஸ்என்கேஜ் ஆயிரும். அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப ஃப்ளைவீல் மட்டும் தனியாக இருந்துச்சு அப்படின்னா பினியன் கியர் வந்து ஈஸியாக அதை வந்து சுற்றி விட்டுரும். அதுவே ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரில் இருக்கிறப்ப எக்ஸ்ட்ரா லோடு ஆக்ட் ஆகிருக்கு, கிளச்சு கியர் பாக்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளைவீல் கூட வந்து ஒட்டி இருக்குது. அப்படி ஒட்டி இருக்கும்போது பினியன் கியரால் வந்து ரிங் கியரை வந்து சுற்ற வைக்க முடியாது. அதனால தான் நம்ம கிளச்சை பிடிப்போம். கிளச்சை பிடிக்கிறப்ப என்ன ஆகும், கிளச்சும் கியர் பாக்ஸும் தனியாக ஒதுங்கிடும், ஃப்ளைவீல் தனியாக நிற்கும். அப்போ ஃப்ளைவீல் தனியாக நிற்கும் பொழுது அதை வந்து ஈஸியாக வந்து பினியன் கியர் வந்து சுற்ற வச்சிடும். இதனால தான் வண்டி கியரில் இருக்கும் பொழுது நம்ம வந்து கிளச்சை பிடிச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.